ஆண்டவரே இயேசுவில் அன்புருக்கினியவரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் வாழ்த்துக்களும். ஜூலை 3ஆம் நாளான இன்று திரு அவை இந்திய நாட்டின் திருத்துதரான புனித தோமாவனுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. அன்பார்ந்தவர்களே, புனித தோமாவை பற்றி பாரம்பரியமாக சொல்லப்படக்கூடிய செய்தி இது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய விண்ணேற்றத்துக்கு பிறகு தோமா இந்தியாவிற்கு நற்செய்தி அறிவிக்க வந்தார். அவர் இங்கு நற்செய்தி அறிவிக்க வந்த சமயத்தில் குண்டபோரஸ் என்ற மன்னன் இந்தியாவை ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு ஒரு மாளிகை கட்ட வேண்டும் என்று விருப்பமாக இருந்தது. இந்த பொறுப்பை அவன் ஹப்பான்ஸ் என்ற தன்னுடைய அமைச்சரிடத்தில் கொடுத்திருந்தான். ஹப்பான்ஸோ யாரிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைத்து மாளிகை கட்டலாம் என்று நினைத்து கொண்டிருந்த போது தோமாவை பற்றி கேள்விப்பட்டான். அவர் பெரிய கட்டடக் கலைஞர், அவரிடத்திலே கொடுத்தால் மாளிகையை சிறப்பான முறையிலே கட்டி முடிப்பார் என்று நினைத்து அதற்கான பணத்தை தோமாவிடத்திலே கொடுத்தார். பிறகு இந்த குண்டபோரஸ் என்ற மன்னன் நெடும் பயணம் மேற்கொண்டு விட்டான். அவன் தன்னுடைய பயணத்தை முடித்து கொண்டு தன்னுடைய அமைச்சரான ஹப்பான்ஸிடத்தில் மாளிகை எங்கே என்று கேட்டான். அவன் தோமாவை அழைத்து, நான் உன்னிடத்துல பணம் கொடுத்தேன் அல்லவா, அந்த பணத்தை வைத்து நீ மாளிகையை கட்டி முடித்தாயா என்று கேட்டபோது தோமா அவனிடத்துல அவனுக்கான மாளிகை இங்கே அல்ல, விண்ணகத்திலே கட்டப்பட்டிருக்கிறது, ஏனெனில் அந்த பணத்தை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். இதை கேட்டுவிட்டு குண்டபோரஸ் மன்னன் வெகுண்டெழுந்தான். நீ பொய் சொல்கிறாய், என்னை ஏமாற்றுகிறாய் என்று சொல்லி தோமாவை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான். இதற்கு நடுவிலே குண்டபோரஸினுடைய சகோதரரான காத் என்பவர் இறந்து போனார். அவர் இறந்து விண்ணகம் சென்ற போது அங்கே ஒரு அழகிய மாளிகை கட்டப்பட்டிருந்தது. அதிலே குண்டபோரஸ் என்ற பெயரானது பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த காட்சியை கண்ட பிறகு அவன் குண்டபோரஸுக்கு கனவுலை தோன்றி, உன்னுடைய பெயரிலே ஒரு அழகிய மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது, அது தோமாவால் தான் கட்டப்பட்டது என்று சொன்னான். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே குண்டபோரஸ் தோமாவை விடுதலை செய்தான். அது மட்டுமல்லாமல், இவ்வளவு பெரிய மனிதருடைய வார்த்தையை நான் நம்ப வேண்டும் என்று சொல்லி திருமுழுக்கு பெற்றான். இவ்வாறு அந்த பாரம்பரியமாக சொல்லப்படக்கூடிய செய்தி இருக்கிறது. இந்த செய்தி நமக்கு ஒரு ஆழமான உண்மையை உணர்த்துகிறது. அது என்ன என்று சொன்னால், நாம் விண்ணகத்திலே வீடு கட்ட வேண்டும், விண்ணகத்திலே செல்வம் சேர்க்க வேண்டும் என்பதுதான். அதைத்தான் தோமாவும் இன்றைக்கு நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய புனித தோமா கலிலேயாவை சார்ந்தவர். இந்த கலிலேயாவிலேதான் பேதுரும் அவருடைய சகோதரரான அந்திரேயாவும் யோவானும் யாக்கோவும் பிறந்தவர்கள். ஆகவே ஒரு மீனவ கிராமம், இந்த பின்னணியில் இருந்துதான் தோமா வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோமாவை அழைத்த உடனே எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்தொடர்கிறார். இந்த தோமாவிடம் இருந்து இன்றைக்கு நாம் 3 செய்திகளை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதன்மையாக அவரிடம் இருந்த துணிவு. புனித பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 1வது அதிகாரம் 7வது வார்த்தையில சொல்வார், கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, மாறாக வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தினை தந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்கு அப்படியே பொருந்தி போகிறார் புனித தோமா. எப்படி என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்திலே நாம் பெத்தானியாவுக்கு போவோம் என்று சொல்கிற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இப்போதுதானே யூதர்கள் மீது கல்லெறிய பார்த்தார்கள், மீண்டுமாக அங்கே போவதா என்று சொல்லி தயங்குகிற பொழுது தோமா மட்டும், வாருங்கள் நாம் அவரோடு போவோம், அவரோடு இறப்போம் என்று துணிச்சலாக சொல்கிறார். மற்ற சீடர்களுக்கு இல்லாத துணிச்சல் தோமாவுக்கு இருந்ததை இங்கே நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே தோமா துணிச்சலுக்கு, துணிவுக்கு மிகப்பெரிய முன் உதாரணமாக இருக்கிறார். இரண்டாவதாக, இந்த தோமாவிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி, முழு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு சீடர்களுக்கு தோன்றுகிறார்.
அந்த சமயத்திலே தோமா இங்கே இல்லை. சீடர்கள் இச்செய்தியை தோமாவிடத்திலே சொன்ன பொழுது அவர் சொல்கிறார், இயேசுனுடைய கைகளில் ஏற்பட்ட காயங்களில் என்னுடைய விரலையும் அவருடைய விழாவில் ஏற்பட்ட காயங்களிலே உடைய கையை விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்கிறார். இந்த செய்தியை பார்த்துவிட்டு தோமாவுக்கு ஐயம் ஏற்பட்டது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அவர் முழு உண்மையை அறிந்து கொள்ள ஆர்வமாயிருந்தார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதன் பிறகுதான் தோமா உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்கிறார். அப்போது என்ன சொல்கிறார்? என் ஆண்டவரே, என் கடவுளே என்று நம்பிக்கை அறிக்கையை சொல்கிறார் என்று சொன்னார். அவரிடத்திலே உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இருந்தது. நமக்கும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் இருக்க வேண்டும். இதை நமக்கு தூய ஆவியார் தருகிறார். மூன்றாவதாக, இந்த தோமாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி, இயேசுவுக்காக நம்மையே கையளிக்க வேண்டும் என்பதுதான். மத்தேயு நற்செய்தியிலே 16வது அதிகாரம் 25வது வார்த்தையிலே இயேசு சொல்வார், தன்னுடைய உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், என் பொருட்டும் நற்செய்தின் பொருட்டும் அதை இழப்பவரோ காத்துக்கொள்வார் என்று சொல்கிறார். தோமா நற்செய்தி அறிவிக்க அவர் முதலிலே கேரளாவுக்கு வருகிறார். அதன் பிறகு இப்போது இருக்கக்கூடிய மயிலப்பூருக்கு வருகிறார். வல்லமையோடு கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கிறார். அப்போதுதான் அவருக்கு எதிர்ப்பு வருகிறது. அவருடைய முதுகிலே ஈட்டியை பாய்ச்சி அவரை கொன்று போடுகிறார் என்று சொன்னார். எந்த அளவுக்கு அவரிடத்திலே துணிச்சல் இருந்திருக்க வேண்டும்! ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக எதையும் செய்யக்கூடிய ஆர்வம் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே தோமா துணிச்சலுக்கும் முழு உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்திற்கும் அதைவிடவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக எதையுமே செய்யக்கூடிய ஒரு துணிவும் இருந்தது என்று சொன்னார். இந்த பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தோமாவை போன்று நாமும் ஆண்டவருக்கு சான்று பகர வேண்டும். 1972ஆம் ஆண்டு அப்போதிருந்த திருத்தந்தை புனித தோமாவை இந்திய நாட்டினுடைய பாதுகாவலர் என்று அறிவித்தார். ஆகவே நமக்கு பாதுகாவலராக இருக்கிறார் என்றால் அவருடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துணிவோடு அறிவிப்போம். அதற்கான ஆற்றலை கடவுளிடத்திலே கேட்போம். ஆம்.